ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்கை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் 4 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் இருக்குது. equity, commodity, forex and derivatives. ஸோ equity அப்படின்னா என்ன? ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கி வெயிட் பண்ணி இந்த கம்பெனியோட ஷேர் ஹைக்கு போகிற டைமில் இதை சேல் பண்ணி அதில் ப்ராஃபிட் எடுக்கிறது தான் equity. கமாடிட்டி அப்படின்னா கோல்ட், சில்வர் ஆர் க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணி அதில் இருந்து ப்ராஃபிட் எடுக்கிறது தான் கமாடிட்டி. ஃபாரெக்ஸ் ஆர் கரன்சி மார்க்கெட் அப்படின்னா கரன்சி பேர், சம்திங் லைக் USD Indian rupees ஆர் USD Japanese yen, அதில் ட்ரேட் பண்ணுறது தான் ஃபாரெக்ஸ் ஆர் கரன்சி மார்க்கெட். டெரிவேட்டிவ்ஸ் இதுதான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஃபியூச்சர் ஆப்ஷன்னா இந்த டெரிவேட்டிவ்ஸை ஈக்விட்டிலையும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ண முடியும், கமாடிட்டிலையும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ண முடியும், ஃபாரெக்ஸ்லையும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ண முடியும். ஸோ தட் டெரிவேட்டிவ்ஸை இந்த மூணுக்கும் காமன் சொல்கிறோம். The next one is equity. So equity is divided into 2 parts. One is the primary, another one is the secondary. So the primary market அப்படின்னா பெரிய கம்பெனிஸ் வந்து IPO ரிலீஸ் பண்ணுவாங்க, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பெரிய பெரிய பையர்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் வந்து இதை பை பண்ணுவாங்க. ஸோ செகண்டரி மார்க்கெட்டில் தான் நாம் இருக்கிறோம். இங்கே தான் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ we are in the secondary market.